என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நாளை மறுதினம் அதாவது ஜனவரி 10 தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி. பசுபதி பாண்டியனார் அவர்களுடைய 14ஆம் ஆண்டு குருபூஜை விழா மற்றும் வீரவணக்க நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தட்டில் அனுசரிக்கப்பட இருக்குது. இதில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் பெருந்திரளாக கலந்துக்குவாங்க. அதே போல் போன வட்டமெல்லாம் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்போட மாநில பொதுச் செயலாளர் தங்கை சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் எல்லாத்தையுமே இன்விடேஷன் வச்சுருந்தாங்க. இந்த முறை யாராருக்கெல்லாம் சின்ன பெருமையாக பெரும்பான்மையாக நம்ம பார்க்க முடியல. ஆனால் மாட்டு சமூகத்தை சார்ந்த அதாவது மரபு சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் அண்ணன் சுரேஷ் தேவர், அண்ணன் மகாராஜன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம சமூகத்தை சார்ந்த அண்ணன் திருமாரஞ்சி கூட பத்திரிக்கை வச்சுருந்தா சொல்லியிருந்தாங்க. அதே போல் நம்ம சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கலை அப்படின்னு நம்ம சமூக மக்களுடைய ஒரு வருத்தம் இருந்தது. நம்ம சமூக தலைவருக்கு வைக்காமல் மற்ற தலைவருக்கு மட்டும் வச்சுருக்கீங்க, நம்ம சொந்த சமூகத்தையே நீங்கள் புறக்கணிச்சிருக்கீங்க, தலைவர்களை புறக்கணிச்சிருக்கீங்க, ஏன்னா நம்ம தானே பெரும்பான்மையாக வருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம இளைஞர்களும் நிறையா கேள்வியில் எழுப்பியிருந்தாங்க. கண்டிப்பாக என்ன ரீசனுக்காண்டி நம்ம சமூகத்தை சார்ந்த தலைமைகளுக்கெல்லாம் வைக்கலை அப்படின்னு தெரில. கண்டிப்பாக நான் தங்கையை நேரில் சந்திக்கும் போது கண்டிப்பாக கேட்டுட்டு அடுத்த முறை இந்த தவறு நடக்காத அளவுக்கு நம்ம சரி செய்வோம். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆண்டு அதாவது ஜனவரி 10ஆம் தேதி அண்ணனுடைய நினைவிடத்துக்கு மாட்டு சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வருஷம் பார்த்திங்கன்னா தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் எப்போவுமே வருவாங்க. போன வருஷம் தான் அண்ணன் வரல, ஏதோ ஒரு சூழ்நிலையால் வர முடியல தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணன் தொடர்ந்து அண்ணன் வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சேனையுடைய தலைவர் அண்ணன் மகாராஜனுக்கு வச்சுருக்காங்க. அதே போல் அண்ணன் சுரேஷ் தேவருக்கு பத்திரிக்கை வச்சுருக்காங்க. இன்னும் எண்ணற்ற பேருக்கு வச்சுருக்கதா சொல்லப்படுது. அதனால் இந்த வருஷம் அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகளோடு இருக்கலாம். ஆனால் வந்தாங்க அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தேவையற்ற கூச்சல்களோ இல்லை கொடியை பிடிச்சிட்டு இது பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட இடத்துக்கு அவங்க வராங்க. வரும்போது நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் நம்ம அவங்கள அரவணைச்சு கூட்டு போக வேண்டியதும் நம்மளோட கடமை. ஏன்னா நம்ம இடத்துக்கு வராங்க, ஏதோ ஒரு பொது இடங்களில் போனாங்க அப்படின்றது உங்களோட மனநிலை என்பது வேறு. ஆனால் இங்கே தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி. பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வராங்க, சரிங்களா, மதித்து வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது நம்ம ஒரு கூச்சல் போடும்போது தேவையற்ற விஷயங்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா அது அவங்கள மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இதற்கு முன்னாடி அண்ணன் திருமாரஞ்சி வரும்போது பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த எண்ணற்ற பேர்கள் சிறப்பான முறையில் வரவேற்றாங்க. ஆனால் ஒரு சில பேர் தேவையற்ற சில விஷயங்கள் பண்ணது நம்ம அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம், நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது பார்த்தோம். அது உண்மையிலே நமக்கே அது வருத்தம் அளிக்கும் போது அவங்க என்னடா அவங்களோட நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம், இப்படி நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்களே அப்படின்ற அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரலாம். அதாவது ஒரு சில பேருக்கு வேணலாம் தொடர்ந்து அந்த சமூகத்தால் தான் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த சமூக தலைவர்களை ஏன் கூப்பணும் அப்படின்னு கூட நிறைய பேரோட எண்ணங்கள் இருக்கலாம். அதாவது 2 விஷயமா நம்ம இதில் பிரித்து பார்க்கணும். அதாவது அண்ணன் திருமாரஞ்சி அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களோ இல்லை அண்ணன் நேதாஜி சுபாஷ் சேனையோடைய இயக்கத்தை சார்ந்த மகாராஜன் இயக்கத்தை சார்ந்தவர்களோ இல்லை அண்ணன் சுரேஷ் தேவரை சார்ந்தவர்களோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் தாக்குறாங்க, கொலை செஞ்சாங்க, இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம எதிர்க்கிறதில்ல, ஓகே. ஆனால் இவங்க பொறுப்பாளர்கள் அந்த மாதிரி சிக்கல்லாம் ஏற்படுத்தாமல் நம்ம சமூகத்துக்கு எதிராக சில விஷயங்கள் பேசாமல் இருக்கும்போது நம்ம ஏன் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பாய்க்கணும் அப்படின்னு தான் என்னோட ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் மகாராஜனை பற்றி கூட ஒரு சில தகவல் சொன்னாங்க. அதாவது தீபக் பாண்டியனோட கொலை குற்றவாளிகளுக்கு மகாராஜன் சட்ட ரீதியாக அந்த டீமுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியலை. அது கண்டிப்பாக உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அண்ணன் கூட கேட்போம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, சரிங்களா. அப்படி இருக்கும்போது இது பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தனிப்பட்ட நபர்கள், சில பேர் கூலிக்கு கொலை செய்யக்கூடிய நபர்களுக்காண்டி அந்த சமூகத்தை சார்ந்தவர்களையோ அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் இது பண்ணிட முடியாது. இப்போ சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் இது வரைக்கும் நம்ம அப்பா அம்மா இழந்துட்டோம், இதுக்கு மேலேயும் வேறு யாரும் இழந்துடக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையிலோடு பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்தையும் தலைவர்களையும் நம்ம இது பண்ணிவிட்டு இனிமேல் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையிலோடு
தங்கை சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் வந்து பத்திரிகை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு என்னோட கணிப்பாக இருக்குது. ஒருவேளை இந்த இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு தெரில. கண்டிப்பாக நான் வந்து தங்கச்சிட்ட வந்து கேட்குறேன், என்னம்மா இந்த மாதிரி நம்ம சமூகத்தை சார்ந்த தலைவருக்கெல்லாம் நீ வந்து பத்திரிகை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து. ஏன்னா ஃபோனில் நம்ம வந்து பேசுகிறது நல்லா இருக்காது. ஏன்னா நேரில் பார்க்கத்தானே போகிறோம். கண்டிப்பாக நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் கண்டிப்பாக போயிடுவோம். அந்த நிகழ்வில் தான் நம்ம இருப்போம். கண்டிப்பாக தங்கச்சியை பார்த்துட்டு அடுத்த முறை தேவேந்திரோல வேளாளர் மக்களுடைய அந்த உணர்வை கண்டிப்பாக தங்கச்சியில் வந்து நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக அடுத்த முறை எல்லார்களுக்கும் நம் சமூகத்தை சேர்ந்த எல்லா தலைவருக்கும் பத்திரிகை வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்க சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்குமே யாராருக்கோ கொண்டு பத்திரிகை வைக்கும்போது நம்ம சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து பத்திரிகை வைக்க சொல்லுவோம். அதுக்கு சின்ன சின்ன இயக்கங்களாக இருக்கட்டும், பெரிய கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொண்டு பாரபட்சம் இல்லாமல் கொண்டு வைக்க சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கான விஷயத்தை வந்து அடுத்த ஆண்டு வந்து நம்ம முன்னெடுக்க சொல்லுவோம். ஸோ இந்த ஆண்டு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தங்கையை பற்றி சில விமர்சனங்கள் தேவையில்லாமல் வந்து பொதுத்தளங்கள் வந்து பரப்பிட்டு வாரீங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, எல்லார் மேலேயுமே சின்ன சின்ன குறைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து இருக்கட்டும், பொதுத்தளங்களில் வந்து வேணாம். ஏன்னா ஒரு ஆளை பற்றி பேசும்போது இன்னொரு ஆள் அதுக்கான பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, நமக்கு ரொம்ப பலகீனம். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து டக்குன்னு யாரை பற்றியும் பேச மாட்டேன். இப்போ என்னை பற்றி ஒரு தவறான கருத்தை வந்து முன்வைக்கும் போது அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டுரும். அப்போ நம்ம சமூகத்துக்குள்ளேயே இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய பார்க்கலாம் என்ன சொல்லுவாங்க, தம்பி சொந்த சமூகத்துக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி மாறி பண்ணாதீங்க அப்படின்னு அந்த கருத்தை வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இதையும் வந்து நான் சொல்கிறேன். அதனால் வந்து அந்த குறைகளை நிறை செய்ய சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த ஆண்டு வந்து சிறப்பாக வந்து எல்லாருக்குமே அழைப்புதல் வந்து கொடுக்க சொல்லுவோம். அதனால் வந்து இந்த ஆண்டு மாற்றுச் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் யார் வந்து அண்ணன் தமிழ் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செலுத்த வராங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே கொடுக்காமல் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான முறையில் வர வச்சுட்டு பாதுகாப்பான முறையில் வந்து அனுப்பணும். ஏன்னா சப்போஸ் அங்கே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அது என்னாகும் அப்படின்னா, இது அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு தான் அவப்பேராகும், கெட்ட பேராகும். இன்னார் நிகழ்வுக்கு போய் இவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுறது அப்படின்னு அது தேவையில்லாமல் மீண்டும் பகையை வந்து கொண்டு போகும். ஏன்னா 1957 நடந்த நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி தம்பி தீபக் பாண்டியனோட படுகொலை, ஏன்னா தீபக் பாண்டியனுக்கும் நவீனுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. நவீன் வந்து உள்ளே வர்ற பையன் அப்படின்னா இதில் சம்திங் வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பல முறை வந்து பேசியிருக்கோம். அப்போ மீண்டும் இந்த இரு சமூகங்களுக்குடைய பகையை உருவாக்கக்கூடிய சில ஆட்கள் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க. தன்னோட சுயநலத்துக்காண்டி இந்த சமூகத்தை வந்து இரண்டு சமூகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பகையாக உருவாக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்கங்க. நீ வரக்கூடிய காலங்களில் நான் மீண்டும் சொல்கிறேன், நம்ம கல்வி, பொருளாதாரம், அரசியல் இதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கணும். ஆயுதம் ஒருபோதுமே சமூக முன்னேற்றத்தை வந்து கொடுக்காது. ஏன்னா இன்றைக்கி நமக்கான அதிகார பலம் வந்து கிடையாது. இன்றைக்கி நம்ம சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற களப்போராளிகள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 களப்போராளிகள் வந்து இன்றைக்கி வேறு ஒரு கட்சியில் போய் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கட்சி வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து காவல்துறை தரப்புலேருந்து நெருக்கடி கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்குருவாங்க. ஆனால் அவங்க பாதுகாப்பாக அவங்க தான் உறுதி செஞ்சுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா களப்போராளிகள் ஆயுதம் எடுத்தவங்க அவங்களோட நிம்மதி இல்லாமல். ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி அதிகார பலம் நம்மள்கிட்ட இல்லாத ஒரே காரணத்தினால தான் குறிப்பாக தேவேந்திரோல வேளாளர் சமூகத்தை மட்டும் நெருக்கிக்கிட்டே இருக்காங்க காவல்துறை. சரிங்களா? அதனால் ஆயுதம் ஒருபோதுமே இந்த சமூகத்தை வந்து முன்னேற்றது. அதனால தான் அறிவு சார்ந்து நம்ம வந்து போகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய களப்போராளிகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, என்ன ஒருத்தன் தாக்கினா, என்ன ஒருத்தன் அடித்தான், என்ன ஒரு அடக்குமுறை பண்ணா, என்ன வந்து இங்கே வந்து இப்படி இது பண்ணா அப்படின்றதுக்காண்டி எதிர்த்து போராடி இருப்பாங்க. ஆனால் சிலர் அதாவது தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டணுங்கிறக்காண்டி கொலை செய்கிறது, அங்கே அப்பாவி மக்கள்கள் வந்து வெட்டுறது, துன்புறுத்துறது, இது போன்ற செயல்கள் செய்வாங்க. ஆனால் அவர்களெல்லாம் சமூகத்தின போராளியாக கட்டமைச்சு இன்றைக்கி அவங்கள தூக்கி பிடிக்க சூழல் வந்து நடக்குது. அது நீங்கள் அப்பட்டமாக பார்த்தாலே தெரியுது. ஆனால் நம் சமூகத்தில் ஒருத்தனை அடிக்கும்போது எத்தனை முறை தான் அவன் அடியை வாங்கிட்டு இருக்க, திருப்பி அடிச்சிட்டே அப்படின்னா இவன் வந்து வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி சித்தரிக்கப்படுது. ஸோ இந்த காலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறணும் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணங்கள். அதனால் வரக்கூடிய காலங்களில் இனிமேல் எந்த ஒரு களப்போராளிகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம சமூகத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆயுதங்களை தூக்குவதை விட்டு அறிவு சார்ந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேரோடைய நிலைமை வந்து பார்க்குறோம். ஏன்னா மாட்டு சமூகங்கள்லேயே இந்த மாதிரி வந்து அருவா தூக்குறாங்க அப்படின்னா அவங்க சாதிய கட்டமைப்புகளை கொண்டு போய் அவங்கள பாதுகாப்பாக வந்து வச்சுக்கிறாங்க. இந்த சமூகத்தில் அந்தளவுக்கு கிடையாது. புரியுதுங்களா? உனக்கு நடந்தால் எனக்கு என்ன, எனக்கு நடந்தால் உனக்கு என்ன அப்படின்ற கதையில் தான் இருக்குது. யாருக்கோ தானே நடக்குது. அப்படின்னால தான் அண்ணன் கணபுராணன் கை செய்யப்படும் போதும் சரி, ஒவ்வொரு நிகழும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அவர் தானே கை செஞ்சாங்க, நம்மளது இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கடந்து போயிடுறாங்க. ஆனால் இதே மற்ற சமூகங்களில் பாருங்கள், அவங்க சமூகத்தில் ஒரு ஆளுக்கு அப்படின்னா அப்படியே தேன்கு கொலை மாதிரி வந்து ஒன்று கூடுவாங்க. அப்போ இப்போ புரியுதா நம்ம சமூகத்துக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம்? அதனால் வந்து
அவர்களை தான் வந்து பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஏதாவது ஒரு நிகழ்வில் கலந்துக்க போகும்போது ஏதாவது ஒரு களப்போராளியை பார்ப்போம். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த வேதனையெல்லாம் கேட்கும்போது நமக்கே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் எதுக்குப்பா அறுவாதை எடுத்தேன், எதுக்குப்பா இது பண்ணேன் வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது வருத்தமாக இருக்கும். இன்றைக்கி வந்து என்னோடய வாழ்க்கை சீரழிஞ்சு நிற்கிது, இந்த சீரழிவு இன்னொரு ஜென்ரேஷன் போகக்கூடாதுன்னு வந்து நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா அவங்க வந்து கருத்துக்கள் வந்து பதிவு செய்வாங்க. ஸோ அதனால் ஆயுதம் ஒருபோதுமே வந்து நம்ம சமூகத்தை வந்து முன்னேற்றாது. அதனால் வந்து கல்வி, பொருளாதாரம், அரசியல் இதை வந்து இன்றைக்கி மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக என்றைக்கு சமூக வலைத்தளங்களில் நான் வந்தேன்னா அப்போலேருந்தே இந்த கருத்தை வந்து நான் பதிவு செஞ்சுட்டே வந்துட்டு தான் இருக்கிறேன். அப்படின்றனால முதல்ல நம்ம இளைஞர் படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த படிப்பில் வந்து கவனம் செலுத்துங்க. தொழில் செய்யக்கூடிய இளைஞர்கள் வந்து தொழிலில் பொருளாதார ரீதியாக நம்ம முன்னேறணும்னு முயற்சி செய்யுங்க. அரசியலாக நம்ம வந்து பயணிக்கணும். அதே சமயம் ஒரு தலைவரை பற்றி ஒரு தலைவர் யாருமே குறை சொல்ல வேணாம் அப்படின்றத சொல்லிக்கிட்டோம். நம்மளுக்குள்ளேயே பல பிரிவினைவாதங்கள் வந்து பேச வேணான்றதையும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு வருகின்ற ஜனவரி 10 கண்டிப்பாக மாட்டு சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்தால் நம்ம அவர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணுமே தவிர்த்து அவங்களுக்கு தேவையற்ற கூச்சல் போட்டோ கோஷங்கள் போட்டோ இல்லை அவங்களுக்கு எதிர்வினையாற்றி எப்படி சொல்கிறது, நம்ம இடத்துக்கு வராங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு நிகழ்வுக்கு வந்தால் நம்ம எப்படி உபசரிப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை நடந்துக்கணும். அதை தாண்டி ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல் என்பது அது வேறு மாதிரியான சிக்கலை வந்து கொண்டு போகும். அப்படின்றத உணர்ந்து வருகின்ற ஜனவரி 10 தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி. பசுபதி பாண்டியன் அவர்களுடைய இந்த நினைவிடத்தில் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுத்து இந்த 14ஆம் ஆண்டு வீரவணக்க நிகழ்வு குருபூஜை விழாவை சிறப்பான முறையில் நம்ம அனைத்து தேவேந்திர வேளாளர் சமூக உறவுகளும் நடத்தி கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிடும். குறிப்பாக வரக்கூடிய இளைஞர்கள் மது அருந்திட்டு வராதிங்க, கையில் அணிந்து விட்டு வராதிங்க, தேவையற்ற கோஷங்கள் போடாமல் நம் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் என்ன கோரிக்கைக்காகி போராடினார், இந்த சமூகத்துக்காண்டி என்ன விஷயத்துக்காண்டி போராடுறோம் அந்த கோரிக்கை வந்து முன்னிறுத்தி இது பண்ணுங்க. அண்ணனுக்கு வீர வணக்கத்தையும் அதே போல் இந்த பட்டியலிட்ட கோரிக்கையும் ஆணித்தமாக அதிரும் அளவிற்கு இந்த கோஷத்தோடு கோரிக்கை முழக்கத்தோடு அனைத்தின் தேவேந்திர வேளாளர் சமுதாய உறவுகளும் வர வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநல கொடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் சாதி பற்றோடையும் பிரசாதி நட்பையும் தொடர்பு சொல்லிக்கிட்டு ஜனவரி 10 அலங்காரத்தட்டை நோக்கி அனைவரும் சங்கமிப்போம் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீனவத்திற்கான சந்திக்கிறேன். நன்றி.